அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, 3இல் சனி, 4இல் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 6இல் குரு சுக்கிரன், 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். சனி 3இல் வலுவாக சஞ்சரிப்பதும் 5இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் சாமர்த்தியம் உண்டாகும். ஆனால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, 4இல் செவ்வாய் இருப்பதால் முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும். தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட்டு உடலில் அசதி சோர்வு வரும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள் தங்களுடைய மன அமைதியை குறைக்கும். தற்சமயம் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் பொறுமை தேவை. வேலையாட்களுடைய ஆதரவால் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. இல்லாவிட்டால் உடலில் உபாதைகள் உண்டாகும். சுகஸ்தானத்தில் செவ்வாய், 3இல் உள்ள சனி உங்கள் முயற்சியை வெற்றிகரமாக மாற்றுவார்கள். பணி சுமை அதிகரித்தாலும் உத்தியோகத்தில் சிறப்பு உண்டு, ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் மந்த கதி மாறி இனிமேல் பிஸ்னஸ் நன்றபடியாக இருக்கும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் தங்களிடம் உழைப்பு அதிகம் வாங்கி கூலியை கொடுப்பார். சிலர் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாறலாம். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எதிலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. 2இல் ராகு என்பதால் எதிலும் பிரம்மாண்டமாக மனக்கோட்டை கட்டுதல் கூடாது. யாரிடமும் தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். 3ஆம் நபர்களின் தலையீட்டினை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். மற்றபடி தங்களுக்கு சனி சாதகம். செவ்வாயும் ஓரளவு சாதகமாகத்தான் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பயிற்சி தங்களுக்கு சாதகமாக வருகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வளம் சிறக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். அதுவரை பொறுமையாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.